ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறம் கம்ருதீன் பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்தே ஃபேன்ஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நேற்று தான் வந்துட்டு பார்வதி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சாட்டர்டே பார்வதி வந்துட்டு ஃபேன்ஸ் மீட் வைக்க போறதா. ஸோ வந்த இடத்துல கம்ருதீனும் சேர்ந்தே வந்திருக்காரு. அங்கிருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே பயங்கர ஒரு ஆரவாரத்தோட கம்ருதீனும் பார்வதியும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ மாலெல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா கியூட்டா இருக்கு. ஸோ அங்கிருந்து ஆடியன்ஸ் எல்லாருமே கம்ருதீன் பார்வதி நீங்க ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, எப்போ உங்களோட கல்யாண டேட்டை நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஒரு லவ்வோட அந்த கொஸ்டின்ஸை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாம வெக்கத்தோட அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு அவங்க ஆன்சர் பண்ணாம வச்சிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல இது வரைக்கும் வந்து பேரா போனவங்களோட தேர்ட் கப்புள்னு நினைக்கிறவங்க. பிக் பாஸ்ல இருந்து நார்மலா எவிக்ட் ஆகி போயிருந்தாலோ இல்லைன்னா டைட்டில் வின்னரோ இல்லைன்னா ரன்னரோ இருந்தா கூட இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணிருப்பாங்களா மக்கள் அப்படின்னு தெரியல. ஆனா ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி ஒருத்தவங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். பார்வதி கமருதீன் ரெண்டு பேருமே பார்க்க அவ்வளோ அழகா கியூட்டா இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பார்வதி கமருதீனை பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ஸ்ல ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரியே சினிமா அப்டேட்ஸ்க்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம மைக் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.